ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? டெய்லியும் ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி இப்போ தான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அது நல்ல வீடியோவோ மொக்க வீடியோவோ என்னமோ தெரியலைங்க. நானும் பல நாளாக வீடியோ போட்டேன். ஒரு வியூவர்ஸ் அந்த 50 தாண்ட மாட்டேங்குது. அந்த ஒரு அடிப்படையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அந்த ஆர்வமே இல்லை. இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கண்டென்ட்டுங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொய் பேசுகிறது அப்படின்னு சொல்லி, அதை பொய் பேசுகிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி, நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி தான் மென்ஷன் பண்ணி நான் இன்றைக்கி பேச போகிறேன். அது என்ன, நான் பேசுகிறது சரியா தவறான்னு சொல்லி நீங்கள் வந்து வீடியோ பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொய் பேசுகிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு நபரை வந்து நம்ம நம்பிட்டுருக்கோம். நம்ம வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வைங்களேன். இப்போது ஒரு நம்பிக்கை வைக்கிறோன்னு சொன்னோம்னா, அந்த நம்பிக்கையை வந்து அவங்க காப்பாற்றணும். காப்பாற்ற முடியலனா என்ன செய்யணும்? ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்கக்கூடாது. சரியா? இப்போ நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவாக தர்றேன்னு சொல்லி சொல்கிறேன்னு வைங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் வைங்க. நான் போடுற வீடியோலாம் நல்ல வீடியோவாக இருந்தால் என்றைக்கோ வியூவர்ஸ் போயிருக்கும். மொக்க வீடியோ இருக்கிறனால தானே நீங்கள்லாம் பார்க்குறதில்ல. வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போது வீடியோ போடுறேன்னு வைங்களேன். சரி, வீடியோ நான் போடுற வீடியோ வேணால் போட்டிருக்கணும். நாளைக்கு போடுறேன்னா அதே மாதிரி நல்ல வீடியோவாக போட்டிருக்கணும். அப்படி இல்லையா? இப்போ நம்ம யார்கிட்டையாவது ஒரு கைமாற்று வாங்குகிறோன்னு வைங்களேன். கைமாற்று இன்றைக்கி ஒரு நாள் கெடுவில் இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட ஒரு காசு கொஞ்சம் அவசர தேவைக்காக நம்ம வாங்குகிறோம். அது நாளைக்கு தர்றோன்னு சொல்லி வாங்குகிறோன்னு வைங்களேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் தர்றோம். யாராக இருந்தாலும் பொதுவாகவே நான் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் நான் 10 மணிக்கு அந்த காசு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி நம்ம வந்து வாங்குகிறோன்னு வைங்களேன். அவங்களும் என்ன செய்வாங்க? பணம் கொடுக்குறவங்க என்ன செய்வாங்க? நாளைக்கு காலையில் அவங்க வாங்கின பணத்தை வந்து திருப்பி தந்துடுவாங்க அப்படின்னு அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு தர்றாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போது பணம் வாங்கினவங்க வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு பயம் வந்து மனசுக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி பணம் கொடுத்தவங்க வந்து என்ன நினைப்பாங்க? அந்த நாளைக்கு காலையில் அவங்க பணம் வாங்கினாங்க, அந்த பணத்தை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, நம்ம அதை வச்சு ஏதோ ஒரு செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வைங்களேன். அதுதான் வந்து இப்போ அந்த நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் பணம் வாங்கினவங்க வந்து பணம் கொடுக்கல அவங்கக்கிட்ட. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தர்றேன்னு சொன்னதை வந்து கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல வந்து என்னவாயிரும்? பொய் பேசுன மாதிரி ஆயிரும். அந்த பொய் வந்து ஒரு நல்ல பேர் வந்து சீக்கிரம் எடுத்துடலாம். கெட்ட பேர் வந்து நல்ல பேர் வந்து எடுக்கவே முடியாது. கெட்ட பேர் ஒரு செகண்டில் எடுத்துடலாம். சரிங்களா? அது மாதிரி நம்ம மேலே ஒருத்தவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். உயிரே போனாலும் சரி, பொய்யுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம மனசுக்குள்ள, நம்ம எண்ணத்துக்குள்ள நம்ம கொண்டுட்டே வரக்கூடாது. அதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்மளுக்கு வந்தாலும் சரி, நம்ம பொய் மட்டும் பேசக்கூடாது. ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு நம்ம ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்தோம்னா அடுக்கடுக்கா அது அப்படியே பொய்யாவே போய்கிட்டே இருக்கும். அந்த பொய்யான வாழ்க்கையை சொல்லி உண்மையாலுமே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால், அந்த பொய் சொன்னதை நினச்சி நொந்து மனசு நூலாகி அதுவே ஒரு மனவியாதி மாதிரி ஆயிரும். அதனால நம்பிக்கை வச்சவங்களுக்கு வந்து என்றைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து யாருமே சரி நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. பொய்யான ஒரு சிந்தனையை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து துணிச்சிக்க கூடாது. சரிங்களா? நான் சொல்கிறது உண்மையை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். யார் மனசும் வருத்தப்படுற மாதிரி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை ஒருத்தவங்க நம்பிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பணம் தரேன்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து நான் கொடுத்துருந்தா அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். சரி, அன்னைக்கு பணம் வாங்கினாங்கப்பா, காலையில் 10 மணிக்கு தரேன்னு சொன்னாங்க, அதே மாதிரியும் 10 மணிக்கு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இவன் அன்னைக்கு தரேன்னு சொல்லி வாங்கினான், கொடுக்கவே இல்லை இவ அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த பேர் வந்து யாருனால உருவாகுது? நமக்கு வந்து நம்மளே ஒரு பேரை வந்து அது உருவாக்கிக்கிற மாதிரி.
அப்படி தானேங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மளை நம்பி இருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து கெடுத்துக்க கூடாது. ஒரு தடவை ஒரு நம்பிக்கை ஒருத்தவங்க மேலே வச்சு அந்த நம்பிக்கை வீணாக போயிடுச்சுன்னா திரும்பி அவங்க என்னதான் நல்லது பண்ணாலும் அதில் ஒரு சந்தேக கண்ணோட்டம் தான் வரும் இல்லைங்களா? அந்த ஒரு சந்தேகத்தை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, பொய்யை மட்டும் பேசவே பேசாதீங்க. பொய் வேணவே வேணாங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் பொய்யுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்தோம்னா மென்மேலும் பொய்யான ஒரு வாழ்க்கையவே நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த பொய்யை மட்டும் யாருமே பேசாதீங்க. உண்மைனா உண்மை, பொய்யினா பொய். ஒரு தப்பு தெரியாமல் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே ஆமாம் இப்படி பண்ணேன், அது தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரிங்களா? மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஒரு பயங்கரமான ஒரு கடுமையான உங்கள் மேலே உங்களை வெறுக்கிற அளவுக்கு ஒரு கோபமாகவே இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையிலேயே வந்து அவங்க உங்களை வந்து மன்னிச்சிடுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையும் நடந்துக்கிற நடைமுறைகள்லையும் தான் நம்மளோட மதிப்பும் மரியாதையும் கூடுது. நம்மளோட மதிப்பு மரியாதையை வந்து கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து நடந்துக்கிற நடைமுறையிலையும் நம்ம பேசுகிற பேச்சுவார்த்தைகள்லேயும் தான் எல்லாமே இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருமே பொய்யா இருக்காதீங்க, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. ஒரு பொய்யை வந்து இது உண்மை மாதிரி ஜோடிச்சு பேசக்கூடாது. உண்மை மாதிரி நம்புற மாதிரி யார்கிட்டையும் பொய் பேச்சு பேசக்கூடாது. என்னடா நை நை வளவள குலக்குலன்னு பேசிட்டே இருக்கேன்னு சொல்லி யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இப்போ ஒரு 8 நிமிஷம் வீடியோ நான் போடணும். அதுக்காக நான் ஒரு கண்டென்ட்டாக நினச்சி தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதனால நான் பேசிகிட்ருக்கேன். யாரும் போர் அடிக்குதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் உண்மையாக பேசிகிட்ருக்கேன். நான் சொல்கிறது வந்து நல்ல விஷயமா தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய விருப்பம். பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாது. நல்லது நம்ம நினச்சா நம்மளுக்கும் நல்லதே வரும். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி வந்து நான் பேசியிருக்கேன். நான் பேசின விஷயம் வந்து சரியா தவறான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ போடுறது வந்து சுத்தமாக வியூவர்ஸே போகிறது இல்லைங்க. என்ன காரணமோ என்னமோ ஏதோ எனக்கு தெரியலைங்க. எத்தனை வருஷம் பல வருஷம் ஆயிடுச்சு. வியூவர்ஸே இப்போ ஒன்றுக்காகாத ஒரு விஷயமும் இருக்காது, அவ்வளோ வியூவர்ஸ் போகுது. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம், எத்தனை பேர் எங்களை திட்டுறாங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் தான் வீடியோ போடுறோம். இருந்தாலும் ஒரு 50 தாண்ட 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் 50 வியூவர்ஸ் போகுது. என்ன காரணமோ தெரியல. யூடியூப் சேனல்காரவங்க உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என் வீடியோக்கெல்லாம் வியூவர்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.